நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கார். அதே நேரம் செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்கார். அப்போ ஒரு 3 நாளைக்கு மட்டும் ராசி அதிபதி புதன் மாறுற வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதாவது மாதம் தொடங்கும் போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதம் என்ன நடக்க போகுது, மாதம் இதேமாரி ஒரு பஞ்சாயத்து வந்தால் நான் என்ன தான் பண்ணுறது, சரி போன மாதம்தான் சரியில்லை, இந்த மாதமாவது ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சலிப்போடு தான் மாதம் தொடங்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது வெறும் 3 நாளைக்கு பிறகு தான். புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் போய் உங்களோட ராசி அதிபதி உச்சமடைய போகிறார். கன்னிராசிக்கு புதன் அதிபதி, உங்களோட ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட அவர் ஆட்சி பெற்றும் உட்கார்றாரு, உச்சமடைஞ்சும் உட்கார்றார். ராசிக்கும் 4க்கும் அதிபதியான அவர் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது நன்மை தான். சுகாதிபதி உச்சம் அப்படிங்கிறது சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் பலருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரி தான் ஜோசியரை போகுது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா நான் என்ன தான் பண்ணுறது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்படியே போயிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு புலம்பி இருந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ரொம்ப அற்புதமான உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பு இருக்கும். உடம்புல தெம்பு இருந்தாலே மனசில் தெம்பு இருந்த மாதிரி தான். அப்போ எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை 3ஆம் தேதியே உங்களுக்கு கிடைக்கும். இது சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லலை. ராசி அதிபதி ஆட்சி உச்சம் ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்குது. கும்பிட போன தெய்வமே குறுக்க வந்த கதை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நடக்கும். அதாவது தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அம்மா நமக்கு துணைக்கு நிற்கிறாங்க, அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது. அப்பாவுக்கே கூட தெரியாமல் அம்மா 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட அம்மா அதை சரி கட்டிக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தாய் வழி ஆதரவு இருக்கும். தாய் உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, தாய் மாமன் இல்லை தாய் கூட பிறந்த சித்தி பெரியம்மா, அவர்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், இவங்க மூலியமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அந்த அவங்கள்ட்ட போய் ஒரு உதவி கேட்டோம் அப்படின்னா அவங்க செய்வாங்க. அந்தளவுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது. பிரிஞ்சு போன தாய் மாமன் உறவுகள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் ஒரு பத்திரிகையில் பேர் போடல, இல்லை விசேஷத்துக்கு என்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் நடக்கும். காசு போன 10 ரூபா பஞ்சம் இருக்காது. நிலபுலன் சம்மந்தப்பட்ட வகையில் லாபம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் மனக்கசப்புகள் மாறும், காசு பணம் வரும். ஒரு இடம் விற்கலாம், இடம் வாங்கலாம், ரியல் எஸ்டேட், தரகு, புரோக்கர், கமிஷன், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, இடம் வாங்கி விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதில்
எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 9க்கு அதிபதி வக்கரமடைகிறாருங்கிறது தீமை, 8க்கும் அவர் தான் அதிபதி, அவர் வக்கரமடைகிறாருங்கிறது நன்மை. அப்போ சனியால் 10 ரூபா நமக்கு லாபமும் இல்லை, 10 ரூபா நமக்கு நட்டமும் இல்லை, அது அப்படியே ஆவரேஜாக போயிடுது அப்படின்னு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதோட விரயத்தில் குரு இருக்கார். செலவு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதனாலேயே பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் இருக்காது. ராசி அதிபதி ஒரு அற்புதமான இடத்துக்கு போகிறாருங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. அதே புரட்டாசி 3ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கிரன் போகிறார். உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் போய் அவர் உட்கார்றார். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கறதுக்காக 5வது வீட்டில் போய் அவர் உட்கார்றார். ஆட்சி பெற்று உட்கார்றார். அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். பாக பிரிவினைகள் செஞ்சுக்கலாம். உத்தியோகத்தில் உங்களோட கை ஓங்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய முக்கியமான புள்ளிகள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பரவாயில்ல, இவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சவங்க நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களால ஒரு தொழில் முன்னேற்றம், இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியோட பழக்கம், அதை வச்சு ஒரு வேலை வாங்குறது பிள்ளைகளுக்கு, ஒரு அதிகாரியோட பழக்கம், அதை வச்சு ஏதோ ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பெரிய மனிதர்களோட சந்திப்புகளால் 10 ரூபா காசு பணம் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. இதோட புரட்டாசி 20ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் பெயர்றார். ராசி அதிபதி 20ஆம் தேதி 5வது வீட்டுக்கு போய் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. வரன்கள் வாசல் தேடி வரும். அதாவது திருமண வயதை அடைந்த மிதனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மிதனராசிக்காரர்களாகிய உங்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். நான்லாம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமைய மாட்டேங்குது, பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் கல்யாணம் தட்டிக்கிட்டு போயிடுச்சு. இப்போ விரைய செலவு பண்ண வைக்கிற இடத்துல குருவும் இருக்கார். இந்த கல்யாணம் கூடி வரக்கூடிய நேரமும் இருக்குது. அப்போ குரு சொல்லக்கூடிய அந்த விரைய செலவுகளை சுப விரைய செலவுகளாக பண்ணுறதுக்காக திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடி வருது. இப்போ தாராளமாக பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதோ பெண் பார்க்குறதோ வரன் பார்க்க தொடங்கலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. அதுமாரி சில பேர் வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஒரு பழைய வண்டியை வச்சுருக்கேன், அதை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல நேரம் வர மாட்டேங்குது, அங்கங்கே போய் ரிப்பேர் ஆகி நின்று போகுது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு போடுறேன், 200 ரூபாய்க்கு போடுறேன், இதாலே பெரிய கஷ்டமாக இருக்கே, ஒரு வண்டி வாங்க நேரம் வராதா அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிடந்தவங்களுக்கு, தவிச்சிட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் புது வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மாணவ மாணவிகளோட திறமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வெளியே வரும். ஒரு மந்த நிலையில் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் கூட ஒரு சராசரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிடலாம். ஒரு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணேன், இல்லை பாஸ் கூட பண்ணல, கீழே தான் இருக்கேன் அப்படின்னவங்க கூட கொஞ்சம் படிப்பில் மாற்றம் அப்படிங்கிறது வரும். நல்லபடியாக பிள்ளைங்க பரவாயில்ல பொறுப்பாக படிக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகளோட மனசில் மாற்றம் இருக்கும். மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்த பிள்ளைங்க கூட, ஊர் சுற்றி இருந்த பிள்ளைங்க கூட இப்போ தாய் தகப்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து 10 ரூபா வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட புரட்டாசி 29 உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்கரமடைகிறார், பலம் இழக்கிறாரு. அப்போ விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவர் கொடுத்த அந்த விரயங்கள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே குறையும். பெரிய அளவில் விரய செலவு இருக்காது. 10 ரூபா காசு பணம் சேர்க்கலாம். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொண்டு பீரோவில் வைக்கவே முடியாது, கொண்டு போய் வைக்க போனாலே செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலமெல்லாம் மாறும். நம்ம குரு பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கிறத தனியாக கணிச்சு வீடியோவாக போடுவோம். அதில் முழு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவோம். மற்றபடி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நிறையா வாரி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். ராசி அதிபதி புதன் 3ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 17 நாளைக்கு ஆட்சியும் உச்சமாகவும் இருக்கார். அப்படிங்கிறதால நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.